ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நம்ம பழனிஞ்சு வீட்டை சர்ச் பண்ணதுக்காக ஆவி நம்மள வெளியே வீசிருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாம ஆவியோட மெயின் ரகசியத்துல கை வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஆமா கௌரி, அதனாலதான் அது கோவம் வந்துருச்சு. சோ நம்ம எல்லாரும் தேட வேண்டிய இடம் இந்த பழனிஞ்ச வீடுதான். யார்ப்பா அது? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஏ பாலு, உனக்கு ஏத்த ஜோடிதான். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? பாலு, கௌரி, கௌதம், சந்தியா, நீங்க 4 பேரும் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்தமா, பலகாரத்தை தின்னமா, ஒழுங்கா ஊருக்கு போனமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு பௌர்ணமி சாவு, பாழடைஞ்ச வீடுன்னு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்க 4 பேரையும் உயிரோட ஊருக்கு அனுப்ப மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன தோற வளர்ற? கல்யாணி நெருப்போட பேசினாளா? ஆமாங்க ஐயா, எரியிற அடுப்புக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி கைக்கு நெருப்பு வந்ததுன்னே தெரியல. வலது கை முழுக்க பத்தி எரியுது. நான் சௌக்கியமா நீ சௌக்கியமான்னு ஏதோ பல காலம் பழகின மாதிரி கல்யாணி நெருப்பு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காயா. என்னப்பா இது? ஊர்வலத்துல எங்கேயும் நடக்காத கூத்தா இருக்குது. ஒரு சின்ன தீப்பொறி பட்டாலே மனுஷன் துடி துடிச்சு போயிடுவான். ஒரு சின்ன பொண்ணு தான் கை முழுக்க நெருப்ப வச்சுக்கிட்டு அதோட பேசிட்டு இருக்கான்னா, எந்தோர நீ எதை சொன்னாலும் நான் நம்புறேங்கிறதுக்காக. ஐயா, சத்தியமா பொய் சொல்லையா, நான் சொன்னதெல்லாம் உண்மையா. கல்யாணி இப்படி பண்ணத நானும் பார்வதியும் எங்க கண்ணார பார்த்தோம். கல்யாணி பாம்போட பேசினத நீங்களும் தானே பாத்தீங்க. பார்த்ததால தான் கொஞ்சமாவது நம்புறேன், இல்லைன்னா சுத்தமா நம்ப மாட்டேன். அதே மாதிரி தாயா இதுவும். சத்தியமா கல்யாணி பேசினாயா, அதுவும் கையில இருக்கிற நெருப்பு கூட பேசினாயா. கல்யாணி பல அதிசயங்களை நிகழ்த்த போறான்னு ஜோசியர் சொன்னதா நீ என்கிட்ட சொன்ன, அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஜோசியர் சொன்னது மாதிரி வர்ற 4ஆம் பிறைக்குள்ள என் கல்யாணி என்னை விட்டு போயிருவா போல இருக்கு. ஐயோ என் தங்கமே, என்னை விட்டுட்டு போக போறியா? கடவுளே, அவளை காப்பாத்த வேற வழி இல்லையா? நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ, அழாத அழாத. எப்படி ஐயா, என் கண்ணு முன்னாலேயே என் மகன் சாக போறாளே, எப்படி அழாம இருக்க முடியும் ஐயா? பெத்து வளர்க்க முடிஞ்ச என்னால அவளை காப்பாத்த முடியாம போயிட போல இருக்கையா. உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அவ ஏன் உயிரை காப்பாத்தினவ, அவ உயிரை காப்பாத்த விட என் கடமை. அழாதன்னு சொல்றேன்ல. ஆமாப்பா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கல்யாணி காப்பாத்த வேண்டியது என் கடமை. செலவு பண்ணி காப்பாத்த அவளுக்கு என்ன நோய் நொடியா, இல்ல உடல் ஊனமா? ஏதோ அமானுஷ்யம் போல தெரியுதுயா. இருக்கட்டும் இருக்கட்டுமே, கல்யாணியை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நேத்துக்கு உன் பொண்ணு கல்யாணி பாம்போட விளையாடுறா, பெத்த தாயையே கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ண வரான்னு சொன்ன உடனே இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கொல்லிமலையிலிருந்து பழனிசாமியான ஒருத்தர் வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பல தவங்களை பண்ணி நிறைய சக்தியோட அவர் இப்பதான் இங்க வந்திருக்காராம். முக்காலத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாராம். செய்வன பில்லி சுனியம் இதெல்லாம் எடுக்கிறதுல அவர் ரொம்ப பெரிய ஆளாம். நாளைக்கு நம்ம அவரை போய் பார்க்கிறோம். கல்யாணை பத்தி சொல்லுவோம், அவளை குணப்படுத்த சொல்லுவோம், அவ உயிரை காப்பாற்ற சொல்லுவோம்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. நாளைக்கு காலையில சாமியாரை பார்க்கறதுக்கு நாம 2 பேரும் கிளம்புறோம். அது வரைக்கும் கல்யாணி ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. கிளம்பு. நான் வரேங்க ஐயா. இந்தாங்க. என்னங்க? என்ன? இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க காஃபி சாப்பிடுங்க. பரவாயில்ல, ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. ஒண்ணு இல்ல, நீங்க காஃபி குடிங்க, அப்புறமா சொல்றேன். அப்ப நீ ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. ஆரம்பிச்சிட்டல்ல, சொல்லு. அன்னைக்கு ராத்திரி நடக்காது முடியாதுன்னு கத்திக்கிட்டே எழுந்தீங்க. கேட்டதுக்கு கனவுன்னு சொன்னீங்க. ஆனா என்ன கனவுன்னு சொல்லலையே. ஏன்? கனவுக்கு ஏதாவது பரிகாரமா பலனும் சொல்ல போறியா? கேக்குறல்ல, சொல்லு. உங்களுக்கு என்ன, நீங்க குதர்க்கமா ஏதாவது சொல்லிடுவீங்க. என் மனசு கடந்து துடிக்கிறது எனக்கு தானே தெரியும். சரி சரி, அழாத. நேத்தி கனவுல ஒரு பொண்ணு கயல்விழி வந்திருக்கேன்னு சொன்னா. வந்தென்ன, வழக்கம் போலதான் உங்களை கொல்லாம விட மாட்டேன், உங்களை பழி வாங்கி தீருவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனா. அதான் நம்ம பையனை சாகடிச்சு என் உயிர்ல பாதியை எடுத்துட்டாளே. இப்போ உங்களை வேற மிரட்டுறாளா? மந்திரவாதி நம்ம கையில இருக்கிற வரைக்கும் உங்களை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு அவகிட்ட சொல்லி வைங்க. என்ன, பேய்கிட்ட சவால் விட சொல்றியா? சவால் இல்லைங்க, அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. ஆனா அந்த பேய் கேட்கறது கிடைக்கிற வரைக்கும் அது பண்றதை நிறுத்த போறதில்ல. ஏங்க, அவ கேட்டது என்ன? அதான் கயல்விழி ஒரு தடவை தேன்மொழி உடல்ல வந்து ஆடி என் தம்பி குடும்பத்தை பலி கேட்டால, திரும்பவும் வந்து அதையே தான் கேட்கிறா. 2 பேரையும் பலி கொடுத்து ஊரை காப்பாத்திக்கன்னு சொல்றா. அதனாலதான் முடியாது நடக்காதுன்னு அலறி எழுந்தீங்களா? ஆமா, அதுக்காக அவ கேட்கறதையெல்லாம் கொடுக்க முடியுமா? அவ வர்றதும் பேசுறதும் நடக்கிறதும் நடுவுல 2 பேரை கொல்றதும், இப்படி இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறது? யார் விதியை யாருங்க காப்பாத்த முடியும்? நாம என்னதான் தடுத்தாலும் இந்த கயல்விழி எப்படியாவது உங்க தம்பி குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கிட்டா. அதுக்காக நாமே முந்திக்கிட்டு போய் என் தம்பி குடும்பத்தை கூட்டிட்டு வந்து காவு கொடுக்க சொல்றியா? ஐயோ, நாம காவு கொடுக்கலான்னு சொல்லலைங்க. அவங்க இங்க வந்தா போதும், மீதிய அந்த கயல்விழியே. என்ன சரதா, என்ன பேசுற? என் தம்பி குடும்பத்தை நானே காட்டி கொடுக்கணுமா? இத பாருங்க, நமக்கு நம்ம உயிர் முக்கியமா மத்தவங்க உயிர் முக்கியமாங்க? சாரதா, உனக்கு உன் உயிர் முக்கியம்னா இந்த பேச்சு இத்தோட நிறுத்திக்க. உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது தெரியாம உங்ககிட்ட வந்து சொன்ன பாரு. என் புத்தியில இது அந்த சின்ன தாய்கிட்ட சொல்லியிருந்தா கூட அந்தமா மனசு இழகி தேன்மொழி கிட்ட சொல்லி ஒரு மாற்று வழி சொல்லி இருக்கும். போறேன், சின்ன தாய்கிட்டே நான் போறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ இந்த ஊராவது தப்பிக்கிட்டுமேங்கிற நப்பாசையில் அப்படி சொல்லிட்டேன். நீங்க என்ன மன்னிக்கிறீங்களோ மன்னிக்கலையோ, அந்த சின்ன தாயை மட்டும் போய் பார்க்காதீங்க. ஏன்? கயல்விழியை விட உங்க மேலதான் கோபமா இருக்கான்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் தேன்மொழியோட காட்டுக்குள்ள போனவ இன்னும் இந்த ஊருக்குள்ள வரலைன்னா என்னங்க அர்த்தம்? அவளுக்கு உங்க மேல இருக்கிற கோபம் தனியிலன்னு தானே அர்த்தம். அதுக்காக போகாம இருந்துட முடியுமா? இங்க தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. சின்ன தாய் போய் பார்த்தா தான் இதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும். நான் போய் தான் ஆகணும். வர சரதா. என்னங்க?
ஏங்க ஆ. இந்தாங்க பால். உமா, காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விட்டுறியா? காலையில எந்திரிச்சு எங்க போறீங்க? அது பரணி சாமியார்னு ஒருத்தர் ஒத்தப்பாலத்துக்கு வந்திருக்காராம். நானும் துறையும் போய் அவரை பார்க்க அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போறீங்களா? ஆயுள் வாங்க போறோம். துரையோட பொண்ணு கல்யாணிக்கு. என்னது, கல்யாணிக்கு ஆயுள் வாங்க போறீங்களா? கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லுங்க. மீஞ்சூர்ல இருந்து வரும்போது பாம்பு கிட்ட இருந்து கல்யாணி என்னை காப்பாத்துறதா சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் என்னடா அது நம்ம பொண்ணு சொல்லி கடிக்க வந்த பாம்பு திரும்பி போகுதுன்னு சொல்லி பயந்த துரை கல்யாணி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தான் பொண்டாட்டியை ஆட்சிக்கிட்டு ஜோசியரை போய் பார்த்துருக்கான். கல்யாணி ஜாதகத்தை பார்த்த ஜோசியர், இந்த 4ஆம் பிறையிலிருந்து வர்ற 4ஆம் பிறைக்குள்ள கல்யாணி தன்னோட உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுமா. தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையான துரையும் பார்வதியும் கலங்கி போயிருக்கிற இந்த சமயத்துல தான் ஜோசியர் சொன்ன மாதிரி தன்னோட அடுத்த அதிசயத்தை ஆரம்பிச்சிருக்கிறா கல்யாணி. செல்லம், புச்சி குட்டி, வா ராஜா வா. அது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் தன்னோட போட்டுன்னு நினைச்சிட்டு இருந்த துரை இது நடந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஓடி வந்து ஓன்னு அழுதான். இதெல்லாம் கேட்ட எனக்கு ஆச்சரியமாவும் இருந்துச்சு, அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. இருந்தாலும் ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். ஆனா வீட்டுக்கு போன துரைக்கு இதை விட பெரிய அதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்துச்சு. நீ நல்லா இருக்கியா? துரை இதை வந்து சொன்னோடனே நான் ஆடி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே விசாரிச்சு வச்சிருந்தபடி பழனிசாமியார நேரா போய் பார்த்து கல்யாணிக்கு என்ன பிரச்சனை, அவளை குணப்படுத்த முடியுமா, என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நானும் துரையும் நேரடியாவே போய் கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை காலையில் சீக்கிரம் எழுப்பிட சொன்னேன். சந்தேகமே இல்ல, நாங்க தேடி வந்த பொண்ணு இந்த கல்யாணியே தான். என்னவோமா பேச்சே காணும்? நான் சொன்னதை இன்னும் நீ நம்பலையா? நம்ப முடியல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நம்பாம இருக்கவும் முடியல. இப்படியெல்லாம் கூட நடக்குதா? நடந்துட்டு இருக்க. எது எப்படிங்க? துரையும் பார்வதியும் கல்யாணி மேல உயிரே வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நடக்காது, நடக்க விடவும் மாட்டேன். சரி, நீ போய் படுத்துக்க, காலையில் சீக்கிரம் எழுப்பி விடு. சரிங்க. ஆ, ஏய் மூசா, ஆ? காலையில் சாமியார் பார்க்க போகும்போது நீ கொஞ்சம் கூட வாயேன், எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. வரங்கியா? சரி, நீ போய் படுத்துக்க. ம். இது பொன்னான வாய்ப்பு, இதை உபயோகப்படுத்திக்கணும். தாத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடணும். நிச்சயமா நாம தேடி வந்த அந்த லீயோட உயிர் பாகம் உள்ளடங்கி இருக்கிற உயிர் அந்த கல்யாணி தான் தாத்தா. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. விஷ ஜந்துக்களோட விளையாடுறதையும் தீயோட கை குலுக்கிறதையும் வச்சு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது மூசா. ஏன் முடியாது தாத்தா? இந்த மாதிரி அதீத சக்திகள் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷ பிறவிக்கு சாத்தியமா தாத்தா? சாத்தியம் இல்லைதான். ஆனா அதெல்லாம் அந்த கல்யாணிக்கும் இருக்குதே. அப்படின்னா அந்த கல்யாணி யாரு? நாம தேடுற அந்த லீயோட உயிரை உள்வாங்கி இருக்கிற உயிர் தானே? அப்படியும் இருக்கலாம். ஆனா என்ன தாத்தா இன்னும் சந்தேகமாவே பேசுறீங்க? எதுவுமே உறுதியா தெரியற வரைக்கும் எல்லாமே சந்தேகம் தான். இதுக்கு மேல இந்த விஷயத்துல வேற என்ன உறுதியா தெரியணும்? நீ சொல்ற மாதிரி அந்த கல்யாணி தான் லியோட உயிர் பாகத்தை உள்வாங்கின குழந்தையா இருந்தா அது ஏன் உனக்கு ஒளிதியானத்துல தெரியல? ஓஹோ, அதான் நீங்க சந்தேகப்படுறதுக்கும் நம்ப மறுக்கிறதுக்கும் காரணமா தாத்தா? ஆமாம். தன்னோட உயிரை லட்சக்கணக்கா பிரிச்சு லட்ச உயிர்கள்ல எங்க கொண்டு போய் வச்சிருந்தாலும் அத்தனை இடங்களையும் தேடி கண்டுபிடிச்சு அதை நாம அழிப்போம்னு அந்த லீக்கு தெரியுமா தெரியாதா தாத்தா? தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த லீ தன்னோட உயிர் பாகத்தை பாதுகாக்க எத்தனை பெரிய மந்திரக்கட்டு போட்டிருப்பான். அப்படி அவன் ஏதோ ஒரு மந்திரக்கட்டு போட்டதுனாலதான் நான் அனுப்புன ஞான ஒளியால அதை கண்டுபிடிக்க முடியல. இதுதான் நடந்தது, இதான் உண்மை. அப்படியே இருக்கலாம்.
ஆனா கல்யாணி ஒரு சின்ன குழந்தை. எதுவும் உறுதியா தெரிகிற வரைக்கும் நாம லியோட உயிர் பாகத்தை அவன் உடம்புல இருந்து வெளியில கொண்டு வர்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அவசரப்பட்டு நாம ஏதாவது செஞ்சுட்டோம்னா அது கல்யாணியோட உயிரையே பாதிக்கும். அப்படி ஏதாச்சுன்னா நாம பழிப்பாவத்துக்கு ஆளாக வேண்டி வரும். இப்ப கல்யாணி கிட்ட தான் லியோட உயிர் பாகம் இருக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட அதை நாம எப்படி வெளியெடுக்கிறது தாத்தா? கவுண்டரும் துறையும் இன்னைக்கு சாமியார் பார்க்க போறாங்கல்ல, ஆமா, அவங்க பார்த்துட்டு வந்து சாமி என்ன சொல்றாருன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறமா நாம என்ன செய்யலாம்னு யோசிப்போம். இத்தனை சக்திகள் நம்ம கிட்ட இருந்தோம் ஒரு சாதாரண சாமியார் பார்த்து சொன்ன பிறகுதான் நாம முடிவெடுக்கணுமா தாத்தா? சில நேரங்கள்ல சில முடிவுகளை சில மூணாவது மனிதரோட துணையோட எடுக்கிறதா நல்லது. அப்படித்தான் இதுவும். சாமியாரை பார்த்துட்டு வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். போ, அவங்க கிளம்பிட போறாங்க. போ.